இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் மத்தியில் ஒவ்வொரு நாளையும் நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனுடன் நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் நிச்சயமாக கைவிட மாட்டான். நமக்கு அந்த துஆவில் நலவு இருந்தால் நிச்சயமாக அதை உடனே தருவான். அதில் கெடிது இருந்தால் அதனை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அதற்குரிய பலனை நாளை மறுமை நாளில் நிச்சயம் அல்லாஹ் தந்தே தீருவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய உதவி, அல்லாஹ்வினுடைய அருள் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அவர் மிகச்சிறந்த பாக்கியசாலி. ஏனென்றால் அல்லாஹின் உதவி இல்லாமல், அல்லாஹின் அருள் இல்லாமல் எந்த ஒன்றையும் நம்மால் செய்ய முடியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் உதவியை பெற்றுத்தரக்கூடிய துஆ. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பலவிதமான நிஅமத்துக்களை தந்திருக்கின்றான். அவைகள் அனைத்துக்கும் நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு தராததை எண்ணி நாம் அல்லாஹ்விடம் அதனை கேட்பதை விட நமக்கு தந்த நிஅமத்துக்களை வைத்து நாம் அல்லாஹ்விடம் நன்றி செலுத்துவோமேயானால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை சிறந்ததாக மாற்றுவான். அல்லாஹ் நமக்கு சோதனைகளை தந்திருக்கின்றான் என்றால் நிச்சயமாக நாம் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாகத்தான் நமக்கு சோதனைகளை அல்லாஹ் தருகின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகளுக்கு காரணம் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் என்று கூறினார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த சகோதரர்களே, நமக்கு சோதனைகள் வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது நாம் முதலில் நினைத்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம், நாம் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாகத்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளை ஏற்படுத்துகின்றான். முதலில் நம்முடைய சோதனைகள் நீங்க வேண்டுமா, அதிகமாக நாம் இஸ்திக்ஃபார்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதிகமாக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான இஸ்திக்ஃபார்களை நாம் கேட்போம். ஏனென்றால் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவமே செய்யாத நபி. இந்த நபியே ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார்கள் கேட்டதாக ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சோதனைகள் நீங்குவதற்கு முதலாவதாக நாம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் என்னிடத்தில் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே தெளிவாக குறிப்பிடுகின்றான். முதலாவதாக நாம் ஒரு நாள் 2 நாள் அல்லது 3 நாட்கள் ஓதிவிட்டு நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை, நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை அல்லாஹ் தரவில்லை என்று கூறுவதை விட அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடக்கூடிய வசனத்தை நாம் எடுத்து பார்ப்போம். பொறுமையாகவும் தொழுகையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள். அன்பார்ந்த சகோதரர்கள், முதலில் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். நாம் கூறக்கூடிய துஆக்களை எவ்வாறு கூற வேண்டும், யக்கீனோடு கூற வேண்டும். நிச்சயமாக இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்ற அந்த நம்பிக்கையில் நாம் துஆக்களை ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்டதை தருவான். நாம் ஓதக்கூடிய துஆ ஏதோ இந்த துஆவை ஓதினால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்டதை அல்லாஹ் தருவான் என்று சும்மா நாம் ஒவ்வொரு நாளும் துஆக்களை ஓதுவதை விட அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களா, நான் இதை ஓதினால் என்னுடைய ரப்பு நிச்சயமாக தந்தே தீருவான் என்ற அந்த நம்பிக்கையில் நாம் ஓத வேண்டும். அதே போன்றுதான் அல்லாஹ் கூறக்கூடிய அடுத்த விடயம், தொழுகையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள். அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் தங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவையானால் 2 ரக்காத்துக்கள் அல்லாஹ்விடம் தொழுது கையேந்துவார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பான். அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் இவ்வாறு தான் அல்லாஹ்விடத்திலே உதவிகளை பெற்றுக்கொண்டார்கள். பொறுமையாகவும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய உதவிகளை பெற்றுக்கொண்டார்கள் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாமும் இது போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுடைய உதவி வேண்டுமா, நாமும் பொறுமையாகவும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்வின் பக்கம் மீளுவோம். நிச்சயமாக வல்ல நாயன் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நமக்கு தருவோம்.
நாம் அல்லாஹுக்காக நாம் செய்யக்கூடிய திக்ருகள் துஆக்களை அல்லாஹ் வீண் செய்ய மாட்டான். நாம் எவ்வளவு அதிகமாக திக்ருகளை செய்வோமோ அந்தளவு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். தாயை விட பல மடங்கு இரக்கமுள்ள ரப்பு எங்களுடைய ரப்பு. அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் கேட்கக்கூடியதை நிச்சயமாக அவன் செவிமடுப்பான். அவன் நிச்சயமாக நமக்கு உதவிகளையும் செய்வான். ஃபஜ்ருடைய தொழுகை மிக முக்கியமான தொழுகை. ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதவர்களாக இந்த துஆவை ஓதி நம்முடைய நாட்களை ஆரம்பிப்போம். நிச்சயமாக அந்த நாள் மிகச்சிறந்த ஒரு நாளாக மாறும். அல்லாஹ்வினுடைய உதவிகள் வந்தடையும். அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு நாம் அந்த நாட்களை ஆரம்பிப்போம். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் நம்முடைய தேவைகள் என்னவோ அதனை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்போம். நம்முடைய கஷ்டங்கள் என்னவோ அதை அல்லாஹ்விடத்திலே கூறி அதற்கான தீர்வுகளை நாம் அல்லாஹ்விடம் கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான். ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் ஓதுவோம். அதே போன்று சஜிதாவில் நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். நாம் சஜிதாவில் அதிகமாக துஆக்களை கேட்போம். நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்மை கைவிட மாட்டான். இந்த துஆ அல் குர்ஆனிலே 3வது அத்தியாயம் 191வது வசனம் முதல் 194வது வசனம் வரை இடம்பெறுகின்ற ஒரு துஆ. மிகவும் ஒரு பெரிய துஆவாக இருக்கின்றது. முடியுமானவர்கள் இதனை மனனம் செய்து கொள்ளுங்கள். முடியாதவர்கள் இதனை பார்த்தாவது ஓதிக்கொள்ளுங்கள். மிகச்சிறந்த ஒரு துஆ. ரப்பனா மா خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار ربنا إنك من تدخل النار فقد أخزيته وما للظالمين من أنصار ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد. மீண்டும் ஒரு முறை அந்த துஆவை கூறுகிறேன். ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار ربنا إنك من تدخل النار فقد أخزيته وما للظالمين من أنصار ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد. இந்த துஆவினுடைய பொருளை பாருங்கள், எவ்வளவு மிக முக்கியமான ஒரு துஆவாக இருக்கும் என்று. எங்கள் இறைவனே, இவற்றை எல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை. நீ மகா தூய்மையானவன். நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காத்தருள்வாயாக. எங்கள் இறைவனே, நீ எவரை நரக நெருப்பில் புகுத்துகின்றாயோ அவரை நிச்சயமாக நீ இழிவாக்கி விட்டாய். மேலும் அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இல்லர். எங்கள் இறைவனே, உங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று ஈமானின் பக்கம் அழைத்தவரின் அழைப்பை செவிமடுத்து நாங்கள் திடமாக ஈமான் கொண்டோம். எங்கள் இறைவனே, எங்களுக்கு எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் தீமைகளை எங்களை விட்டும் அகற்றி வைப்பாயாக. இன்னும் எங்களுடைய ஆன்மாக்களை சான்றோர்களுடைய ஆன்மாக்களுடன் கைப்பற்றுவாயாக. எங்கள் இறைவனே, இன்னும் உன் தூதர் மூலமாக எங்களுக்கு நீ வாக்களித்ததை எங்களுக்கு தந்தருள்வாயாக. கியாம நாளில்
எங்களை இழிவுபடுத்தாது இருப்பாயாக. நிச்சயமாக நீ வாக்குறுதிகளில் மாறுபவன் அல்ல என்று கூறக்கூடிய மிகச்சிறந்த பொருளுடைய துஆவாக இந்த துஆ இருக்கின்றது. அல் குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு துஆ. நாம் ஒவ்வொரு நாளும் இந்த துஆவை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் வாக்கு மீறுபவன் இல்லை. இந்த துஆவிலே நாம் பார்க்கின்றோம், நிச்சயமாக அல்லாஹ் தந்தே தீருவான். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிப்பட்ட துஆக்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வளமையாக்கிக் கொள்வோம்.